வாசிக்கப்பட்ட எபிரேயர் 11ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 23 முதல் 26 வரைக்கும் இந்த 4 வசனங்களை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். இது கடவுளுடைய வார்த்தை. இது பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு என்று எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தை. இந்த செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய பராமரிப்பை சார்ந்து கொள்ளும் விசுவாச வாழ்க்கை. விசுவாசத்தை குறித்து இந்த 11ஆம் அதிகாரத்தில் நம்ம தொடர்ச்சியாக அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொண்டே வருகிறோம். ஏன் விசுவாசம் அவசியமானது, அந்த விசுவாசம் என்ன செய்யும் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நிருபத்தினுடைய ஆசிரியர் மூலமாய் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது விசுவாசத்தினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. விசுவாசம் இல்லாமல் இரட்சிப்பின் கனிகளை வெளிப்படுத்த முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் சொல்லி வேதம் சொல்றது. விசுவாசம் இல்லாமல் பரிசுத்தத்தில் வளர முடியாது. விசுவாசம் இல்லாமல் மனம் திரும்ப முடியாது. விசுவாசம் இல்லாமல் உபத்திரவத்தின் மத்தியிலே ஆறுதல் பட முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பயத்தோடு ஆராதிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் நித்தியத்தை நோக்கி நாம் பிரயாணிக்க முடியாது. தேவன் நம்மை விசுவாசத்தின் ஊடாக நம்மை ரட்சிக்கிறார். அந்த விசுவாசம் மனிதனிடம் இல்லை. அந்த விசுவாசம் தேவன் தமது கிருபையின் மூலமாய் தமது வேதத்திலிருந்து தமது குமாரனாக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் மூலமாய் இந்த விசுவாசத்தை நம்மில் அளித்து அந்த மீட்பையும் ரட்சிப்பையும் நமக்கு அவர் அருளுகிறார். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை சோதித்து பாருங்கள் என்று பவுல் சொல்கிறார். இப்போ 23 முதல் வாசிக்கும் பொழுது இன்னொரு நபரை குறித்து இங்கே பேசப்படுது. பழைய ஏற்பாட்டில் மிக முக்கியமான ஒரு மனிதன், அவன் பேர் மோசே. இந்த மோசேவை குறித்து நாம் அநேக நேரத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம், அநேக காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். இந்த மோசே முட்சடியிலே தேவனுடைய மகிமையை நேரில் பார்த்த ஒரு மனிதன், தேவனால் நேரடியாக அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். 40 நாள் சீனாய் மலையிலே தேவனுடைய மகிமையோடு உரையாடி கொண்டு சஞ்சரித்து கொண்டிருந்து தேவனுடைய பிரகாசத்தை தன் முகத்திலே பிரதிபலித்த ஒரு மனிதன். 10 நியாயப்பிரமாண ஒழுக்க கட்டளைகளை அவன் நேரடியாக தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன். அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவனுடைய வாக்கு நிறைவேறும்படியாகவும் தன்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்தும்படியாகவும் செய்த ஒரு மனிதன் இந்த மோசே. யூதர்களால் மிகவும் மதிக்கப்பட்ட ஒரு மனிதன். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது யூதர்கள் மோசேயுடைய பேரை பயன்படுத்தும் போது தேவனுக்கு முன்பாக தான் பயன்படுத்துவாங்க. மோசேயும் தேவனும் என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க. அதே போல புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது மோசே கிறிஸ்து மறுரூபமாகும் பொழுது இயேசுவோடு கூட மகிமையில் வெளிப்பட்ட ஒரு மனிதன். ஒரு பக்கம் மோசே, இன்னொரு பக்கம் எலியாவோடு மறுரூப மலையிலே கிறிஸ்து வெளிப்பட்டார். எனவே இந்த மோசே தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பலவீனமான மனிதன். அவனும் நம்மை போல பாரமுள்ள மனிதன், நம்மை போல பாவியான மனிதன், நம்மை போல தேவனுடைய கிருபை தேவைப்படுகிற மனிதன். அவனுடைய வாழ்க்கையில கடவுள் கிருபையாய் செயலாற்றி அவனை தெரிந்து கொண்டு தமது பணிக்கென்று பயன்படுத்திய ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கையில விசுவாசம் எவ்வாறு செயல்பட்டது என்பதை குறித்து இந்த 23ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரைக்கும் நாம் சிந்திக்கிறோம். இதில் முதலாவது நாம் பார்க்கக்கூடிய காரியம், 3 காரியத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது 23ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினால் தேவனுடைய பராமரிப்பை சார்ந்து கொள்ளுதல். ஒரு விசுவாசம் என்ன செய்யும் என்பதை குறித்து பேசுகிறார். முதலாவது மெய்யான விசுவாசம் என்பது தேவனுடைய பராமரிப்பை சார்ந்து கொள்ளும். இரண்டாவது 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மெய்யான விசுவாசம் என்பது பாவத்தை வெறுக்கும். மூன்றாவது 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மெய்யான விசுவாசம் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும். இந்த 3 காரியத்தை நாம் அடிப்படையாக இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது விசுவாசத்தினால் 23ஆம் வசனம், மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். இங்க நம்ம சிந்திக்கும் பொழுது 22ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கையில் ஆதியாகமம் புத்தகத்தினுடைய காரியத்தை நம்ம படிக்கிறோம். அதாவது
இந்த 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் ஆதியாகமத்திலிருந்து இதனுடைய ஆசிரியர் மேற்கோள் காட்டுகிறார். படைப்பு, ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இந்த நபர்களை எல்லாம் நாம் பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகம புத்தகத்திலே வாசிக்கிறோம். 23ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது யாத்திராக புத்தகத்திற்கு அவர் வருகிறார். ஆதியாகமத்திலிருந்து யாத்திராக புத்தகத்திற்கு இந்த நிருபத்தினுடைய ஆசிரியர் நம்மை அழைத்து கொண்டு வருகிறார். மோசே பிறந்தபோது சொல்லி பார்க்கும் பொழுது மோசேயினுடைய வாழ்க்கையை நாம் எங்க படிக்கிறோம்னு சொன்னா பழைய ஏற்பாட்டில் யாத்திராக புத்தகத்தை வாசிக்கிறோம். இப்ப இங்க கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னா, ஒரு திருச்சபையினுடைய அடிப்படையான பிரச்சனை என்னன்னு சொன்னா விசுவாச குறைபாடு. அந்த விசுவாச குறைபாட்டுக்கு என்ன தீர்வு? வேதம் மட்டும்தான் தீர்வு. இந்த நிருபத்தினுடைய ஆசிரியர் நீங்க எப்படி விசுவாசத்துல வளரணும் என்பதை சொல்வதற்கு தன் சுய ஞானத்தை பயன்படுத்தல, தன்னுடைய சுய சாட்சியையும் சொந்த கருத்தையும் பயன்படுத்தல. நீங்கள் விசுவாசத்தில் எவ்வாறு வளர வேண்டும் என்பதற்காக, உங்கள் விசுவாச வாழ்க்கையை எவ்வாறு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை போதிப்பதற்காக நிருபத்தினுடைய ஆசிரியர் எங்கிருந்து போதிக்கிறார்? பழைய ஏற்பாடாகிய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து போதிக்கிறார். வேதம் மட்டுமே பிரயோஜனம் உள்ளது. வேதம் மட்டுமே ஒரு விசுவாசின் வாழ்க்கையில பரிசுத்தத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு கருவி வேதம் மட்டுமே என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். பழைய ஏற்பாடு தேவனுடைய வார்த்தை, பழைய ஏற்பாடு நம்மை ரட்சிக்கிறது, பழைய ஏற்பாடு நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது, பழைய ஏற்பாடு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, பழைய ஏற்பாடு நாம் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்படி நமக்கு உதவி செய்கிறது. இந்த 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இந்த 11ஆம் அதிகாரம் மாத்திரமல்ல, முழு எபிரேய புத்தகத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த எபிரேய புத்தகமானது ஒரு விசுவாசி அல்லது ஒரு போதகர், ஒரு கிறிஸ்தவன் எவ்வாறு பழைய ஏற்பாட்டை பார்ப்பது, எவ்வாறு பழைய ஏற்பாட்டை வாசிப்பது, எவ்வாறு பழைய ஏற்பாட்டை தியானிப்பது, எவ்வாறு பழைய ஏற்பாட்டை பிரசங்கிப்பது, எவ்வாறு பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை சிந்திப்பது என்ற காரியத்தை எபிரேய நிருபம் மிக பிரதானமாக 11ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே இந்த எபிரேய நிருபத்தை புரிந்து கொள்ளணும்னு சொன்னா எதை வாசிக்கணும்? பழைய ஏற்பாட்டை வாசிக்கணும். பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுடைய மகிமையை நாம் பார்க்கணும். நம்ம சிந்திக்கும் பொழுது மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு, இங்க முதலாவது காரியம் என்னன்னு சொன்னா, மோசே பிறந்த போது என்ற வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை நம்ம விளங்கி கொள்ளணும்னு சொன்னா யாத்திராக புத்தகத்தை நாம திருப்பிக் கொள்ளணும். யாத்திராக புத்தகம் 1ஆம் அதிகாரம், யாத்திராக புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்தை ஒரு சில வசனத்தை நாம் வாசிக்கலாம். 7ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. இந்த ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திற்கும் யாத்திராக புத்தகத்துக்கும் இடைப்பட்ட காலம், அதாவது யோசேப்பின் மரணத்திற்கும் மோசேயின் பிறப்பிற்கும் இடைப்பட்ட காலம் சுமார் 350 ஆண்டு காலம். இப்ப யோசேப்பு சொல்றார், நாம போன வாரத்தை சிந்திச்சோம். யோசேப்பு என்ன சொல்றார்? விசுவாசத்தினாலே யோசேப்பு என்ன சொல்றார்? நீங்க ஒரு நாள் இங்கிருந்து புறப்பட்டு போவீர்கள், அப்பொழுது என்ன செய்யுங்கன்னு சொன்னா எலும்புகளை கொண்டு போங்கன்னு சொல்லி வாக்கு தத்தமா யோசேப்பு சொல்றார். அப்ப எப்போ நடக்கும்னு சொல்லி தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 70 பேராக யோசேப்பு வாழும் பொழுது எகிப்திற்கு போனார்கள். ஆனா இப்போ சுமார் 15 லட்சம் மேலாக இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பழுகி பெருகி எகிப்திலே அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எகிப்தில் அடிமைத்தனத்தோடு நம்பிக்கையற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இஸ்ரவேல் ஜனத்திற்கான விடிவு காலம் அருகில் வந்தது. தேவன் மீட்பதற்கான பணிகளை அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். அந்த மீட்பிற்கான பணியினுடைய ஆரம்பம் புள்ளிதான் மோசேயினுடைய பிறப்பு. ஏனென்றால் மோசேயின் மூலமாகவே 400 வருஷம் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலை செய்கிறார். நல்லா கவனிங்க, ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும்? 1ஆம் அதிகாரத்தை சிந்திக்கும் பொழுது 8ஆம் வசனம், யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். இப்ப எகிப்திற்கு யோசேப்பு ஆளுநராக இருந்தான். ஆளுநராக இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாப்போடு காணப்பட்டார்கள். இப்ப யோசேப்பு மரித்து போயிட்டார். யோசேப்பு மரித்து போய் 350 வருஷம் மேல ஆயிடுச்சு. இப்ப யோசேப்பை அறியாத ஒரு மனிதன் எகிப்திற்கு ராஜாவா வரான். இப்ப ராஜா என்ன செய்யறான்னு சொன்னா, அவன் பார்வோன் ராஜா. அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, எகிப்து மக்களை விட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிட்டாங்க,
ஒருவேளை போர் செய்யும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எதிரிகளோடு கூட சேர்ந்து நம்மை அழித்து விடாதபடிக்கு அவர்களை அடிமைப்படுத்தி அழிக்க வேண்டும், அவர்கள் ஜனத்தொகையை குறைக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான கொடுமையான வேலையினாலும் பலவிதமான கொடுமை அடிமைத்தனத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி அழிக்க பார்க்கிறார்கள். 13ஆம் வசனம், எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். 14ஆம் வசனத்தில் இறுதி பகுதி, அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். ஏன் சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போகணும், நம்மை விட அவர்கள் அதிகமாக பெருகிவிடக் கூடாது என்பதுதான் எகிப்து மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையோடு காணப்பட்டார்கள். இப்ப பார்வோன் செய்யறான், பார்வோன் என்ன சொல்றான்னு சொன்னா, அவங்களுக்கு அதிகமான வேலையை கொடுத்து அந்த வேலையின் மூலமா அவங்களை சாகடிங்கன்னு சொல்றான். ஆனா எந்த அளவுக்கு எகிப்து ஜனங்கள் இஸ்ரவேலை ஒடுக்கினார்களோ வேதம் சொல்லுது, அந்த அளவுக்கு ஜனங்கள் மிகுதியாக பெருகினார்கள். ஒடுக்க ஒடுக்க ஜனங்கள் பெருகிக்கொண்டே வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தொகை பெருகிக்கொண்டே வருகிறது. இப்ப அதுக்கப்புறம் இன்னொரு பிளான எகிப்து ராஜா கொடுக்கிறான். நீங்கள், அதாவது எபிரேய இஸ்ரவேல் மருத்துவ 2 பேரை கூப்பிட்டு சொல்றான், இஸ்ரவேல் பெண்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் பொழுது இன்னைக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஆண் குழந்தையை கொன்னுருங்கன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறான். ஆனால் இஸ்ரவேல் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால ஆண் குழந்தைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். 3வது இன்னொரு திட்டத்தையும் எகிப்து ராஜா கொடுக்கிறான். என்ன கொடுக்கிறான்னு சொன்னா, தன்னுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டு சேவர்களை கூப்பிட்டு இஸ்ரவேல் மக்களில் யாருக்கெல்லாம் ஆண் குழந்தை பிறக்கிறதோ அந்த ஆண் குழந்தை எல்லாம் நீங்கள் தூக்கி என்ன செய்யுங்க, நதியில போட்டுருங்கன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறான். இதுதான் மோசே பிறந்த போதுன்னு சொன்னா மோசே பிறந்த சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. மோசே பிறந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக ஆபத்தான சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, மரணத்தின் பிடியில வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. விடுதலையும் சமாதானமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தேவனுடைய வார்த்தையும் இல்லாத ஒரு சூழ்நிலை. 350 வருஷம் மேலாக அடிமைத்தனத்தில் தவித்து கொண்டிருக்கிற, முறையிட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில கடவுள் மோசேயை பிறப்பிக்கிறார். அந்த மோசே பிறக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை? ரொம்ப ஆபத்தான, உபத்திரப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடவுள் மோசேயை கொடுக்கிறார். 1ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த அந்த எபிரேய கிறிஸ்தவர்களும் கூட ரோம அரசினால உபத்திரப்படுத்தப்பட்டு சக யூத ஜனங்களால பாடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில கடவுள் இந்த வசனங்களை அவர்களுக்கு காண்பிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவத்தின் ஊடாக செல்லுகையில் தேவன் தனது கிருபையின் மூலமாய், தனது பராமரிப்பின் மூலமாய் அவர்களுக்கென்று மீட்பரை அவர் ஏற்படுத்துகிறார் என்ற சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்ம சிந்திக்கும் பொழுது ஏற்கனவே 400 வருஷம் மக்கள் அடிமையா இருப்பாங்க என்பதை ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளை கொடுத்துட்டார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 400 வருஷம் அடிமையா இருக்க போறார்கள் என்பதை குறித்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆபிரகாமுக்கு தேவன் முன்னறிவித்து விட்டார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் திருப்பிக்கோங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய தள்ளாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். கடவுள் சொல்றார், 400 வருஷம் உடைய சந்ததி என்ன செய்ய போறாங்க? அடிமைத்தனத்துல வாழ போறாங்க. ஆனா நான் என்ன செய்வேன்னு சொன்னா அவர்களை புறப்பட பண்ணுது என்ற வாக்கு தத்தத்தை தேவன் இங்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஸ்தேவான் பிரசங்கிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டினுடைய முழு சாராம்சத்தையும் ஸ்தேவான் இங்க பிரசங்கிக்கிறார். 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அள்ளின வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. நல்லா கவனிங்க, ரொம்ப கிளியரா தேவன் விளக்கப்படுத்திருக்கிறார். சொல்றார், ஆபிரகாமுக்கு தேவன் எதை வாக்கு தத்தம் பண்ணினாரோ அது நிறைவேறும் காலம் சமீபித்த போது மோசே பிறக்கிறான். இப்ப மோசே பிறந்த பொழுது என்றால் மோசே பிறக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது அடிமைத்தனத்தினுடைய காலம், சமாதானமற்ற ஒரு காலம், சந்தோஷமற்ற காலம், நம்பிக்கையற்ற ஒரு காலம். அதே சமயத்தில் தேவன் தன்னுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றக்கூடிய காலம், தேவன் தான் உண்மையுள்ள தேவன் என்று காண்பிக்கக்கூடிய காலம்.
எனவே தான் மக்களை விடுவிப்பதற்கு ஒரு மீட்பனை, ஒரு தீர்க்கதரிசியை கடவுள் பிறப்பிக்கிறார். அவன் மோசே. மோசேயினுடைய தகப்பன் பேர் அம்ராம், மோசேயினுடைய தாயின் பேர் யோகபேர். இருவரும் லேவி குடும்பத்தாரை சேர்ந்த ஒரு நபர்கள். இந்த 2 பேருக்கும் தேவன் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அந்த குழந்தை அழகுள்ளது என்று காண்கிறார்கள். இந்த எபிரேயர் புத்தகத்தை வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரத்தில் வசனம் இவ்வாறு சொல்கிறது. 23ஆம் வசனத்தில், மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. நல்ல கவனியில, இந்த 11ஆம் அதிகாரத்தில் ஆபேலை பற்றி சொல்லப்படுது, ஆபிரகாம் பற்றி சொல்லப்படுது, ஈசாக்கு, யாக்கோபு, ஏனோக்கு, மோசையை பற்றி சொல்லப்படுது. இவங்களெல்லாம் நமக்கு பரிச்சயமான மனிதர்கள் இந்த விசுவாச பட்டியலில். ஆனால் நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு குடும்பத்தை குறித்து பேசப்படுது. அந்த குடும்பம் தான் கணவன் மனைவி மோசேயினுடைய பெற்றோர்கள். அவர்கள் விசுவாசிகள். அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பலவீனமான, ரொம்ப வெளிப்படையாக விளக்கப்படுத்தப்படாத பழைய ஏற்பாட்டிலே மறைமுகமாயிருந்த அந்த குடும்பத்தை புதிய ஏற்பாட்டிலே கடவுள் எழுதி வைத்திருக்கிறார். மோசேயினுடைய தாய் தகப்பன்மாருடைய விசுவாசம். இங்க வெறுமனே நாம் மோசேயினுடைய விசுவாசம் பற்றி மட்டும் படிக்கல. மோசேயினுடைய தாய் தகப்பன்மார் எவ்வாறு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தார்கள் நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஸ்தேவான் அங்க சொல்றார், மோசே திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்தான். திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் என்றால் மோசே தேவனுடைய பார்வையில் அழகுள்ளவனாய் காணப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அழகும் வீண் சௌந்தரியம் மஞ்சனை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது தேவன் முகத்தை பார்ப்பதில்லை, தேவன் இதயத்தை பார்க்க என்று வேதம் சொல்கிறது. ஆக மொத்தம் மோசே அழகுள்ள பிள்ளை என்று கண்டான் சொல்லி பார்க்கும் பொழுது, மோசே பிறக்கும் பொழுது அவனுடைய பெற்றோர் எதை பார்க்கிறாங்கன்னு சொன்னா, இந்த குழந்தை தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்று பிறந்திருக்கிற குழந்தை என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். வெறுமனே மோசேயினுடைய வெளிப்புற அழகை மட்டும் அவங்க பார்க்கல, இந்த பிறந்திருக்கிற அந்த குழந்தையில் தேவனுடைய திட்டம் இருக்குது என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். இப்ப பார்வோன் கட்டளை போட்டான், எகிப்துல பிறக்கிற இஸ்ரவேல் பெண்களுடைய ஒவ்வொரு ஆண் குழந்தையும் தூக்கி எங்க போடப்படணும்? நதியில போடப்படணும், கொலை செய்யப்படணும் என்ற கட்டளையை பார்வோன் கொடுத்தாச்சு. இப்ப பார்க்கும் பொழுது 3 மாசம் மோசேயினுடைய பெற்றோர்கள் தன் குழந்தையை ஒளித்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். எபிரேயர்ல படிக்கிற ஒரு ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் தன் குழந்தையை 3 மாதம் ஒளித்து வைத்திருந்தார்கள். இங்க 3 மாதம் ஒளித்து வைத்த பிறகு நடைபெறக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னா, 3 மாசத்துக்கு பிறகு பார்வோனுடைய சேவகர்கள் ஒவ்வொரு வீடா போய் செக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாய் மோசேயினுடைய பெற்றோர் விஷயத்தை பண்றாங்க, ஒரு காரியத்தை பண்றாங்க. என்ன காரியம் சொன்னா, நாணல்ல ஒரு பெட்டியை உண்டு பண்ணி அந்த நாணல் பெட்டியில கீழே பூசப்பட்டு அந்த நாணல் பெட்டியில தன் குழந்தையாகிய மோசேயை அந்த நாணல் பெட்டிகளை வைத்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நதியில ஓரமாய் வைத்து கொண்டு வராங்க. இப்ப அந்த டைம்ல பார்வோனுடைய குமாரத்தி குளிக்க போறான். அவ குளிக்க போகும்போது அந்த பெட்டியை கவனிக்கிறார். தன் தாதிகளை அனுப்பி பெட்டியை கொண்டு வர சொல்றார். பெட்டியை திறக்கும் பொழுது ஒரு சத்தம், அழுகிற சத்தம். மோசே அழுகிறான். உடனே அந்த குழந்தையின் மீது வேதம் சொல்லுது, பார்வோனுடைய குமாரத்தி இரக்கமுற்று. யார் இரக்கமுறா பாருங்க, அழிக்க நினைத்த பார்வோனுடைய குடும்பம் அந்த குழந்தையின் மீது இரக்கமுற்று அந்த குழந்தையை எடுத்து அவள் வளர்ப்பதற்கு என்ன செய்றா, ஆசைப்படுறான். இப்ப இன்னொரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா, அவன் நின்று பார்த்து கொண்டிருக்கிற மோசேயினுடைய அக்கா பார்வோனுடைய குமாரத்தி கிட்ட வந்து சொல்றா, பால் கொடுப்பதற்கு நான் ஒரு பெண்ணை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போய் யாரை கூட்டிட்டு வரா, மோசேயினுடைய சொந்த அம்மாவையே கூட்டிட்டு வரா. ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, மோசே எகிப்துல அரண்மனையில ஒரு இளவரசனாக வளர்க்கப்படுறான். அதே சமயத்தில் யார்கிட்ட வளர்க்கப்படுறான், தன்னை பெற்றெடுத்த தாயின் பராமரிப்பில் அவளுடைய பாலை குடித்து அவளுடைய உபதேசத்திற்கு கீழாக வளர்க்கப்படுறான்.
இதுதான் கடவுளுடைய பராமரிப்பு. கடவுள் எந்த அளவுக்கு பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். இந்த யாத்திராம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தேவனுடைய பராமரிப்பை ரொம்ப கிளியராக தெளிவாக பார்க்க முடியும். நல்ல கவனிங்கள, இந்த பெற்றோர் 3 மாதம் எப்படி ஒளித்து வைத்து தன் குழந்தையை பராமரிச்சிருப்பாங்க. சரி, 3 மாதம் வீட்டில் வளர்க்கப்பட்டால் அவ்வளோ பெரிய ஆபத்தெல்லாம் கிடையாது. இப்போது நதியில் போடப்பட போகுது. இப்போ நதியில் பெட்டி செஞ்சு நதியில் வைக்கப்பட்டாச்சு. அந்த பெட்டி அடித்து கொண்டு போமா என்பது தெரியாது. அந்த பெட்டி நதியில் போகும்போது எங்கே விழும், எங்கே உடையும் என்பது தெரியாது. அதாவது நதியில் அந்த பெட்டி வைக்கப்படும் பொழுது அந்த நேரத்தில் யார் வரா? பார்வோனுடைய குமாருக்கு. டைம் பாருங்கள், அந்த டைம், எக்ஸாக்ட் டைமை கடவுள் ஆளுகை செய்கிறார். அந்த பெட்டி வைக்கப்படும் அந்த நேரத்தில் பார்வோனுடைய குமாரத்தி குளிப்பதற்கு வருகிறார். அந்த சமயத்தில் அவருடைய கண் அதன் மீது படுது. அவள் எதர்ச்சியாக பார்க்கும்போது கண்ணில் ஒரு பெட்டி படுது. அது மோசேயினுடைய பெட்டி. இதிலும் கடவுளுடைய பராமரிப்பு, கடவுளுடைய ஆளுகை. இன்னொன்று, சரி, பெட்டி திறக்கப்பட்டாச்சு. எபிரேய குழந்தைன்னு சொல்லி அவளுக்கு தெரியும், பார்வோன் குமாரத்திக்கு தெரியும். அவள் என்ன செஞ்சிருக்கணும்? கொலை செஞ்சிருக்கணும். ஏன்னா தன் தகப்பனுடைய கட்டளை அது. இந்த குழந்தையை தூக்கி பெட்டிலிருந்து வெளியே தூக்கி நதியில் போட்டிருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுது 6ஆம் வசனம், அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்றாள். கொலை செய்யக்கூடிய அந்த ஸ்திரீ அந்த குழந்தையின் இரக்கமுற்று அவள் வளர்க்கிறாள், தன் மகனாக வளர்க்கிறாள். அவனுக்கு மோசே என்று பெயரிடுகிறாள். மோசே என்றால் ஜலத்தின் என்று எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். நல்ல கவனி, இவ்வளோ விஷயத்தை இந்த மோசேயினுடைய பெற்றோர் செய்தாங்கன்னு சொன்னால் என்ன விஷயம், என்ன அடிப்படை காரியம்? 3 மாதம் ஒளிச்சு வச்சாங்க. எதனால்? பெட்டிகை செஞ்சாங்க. எதனால்? அந்த பெட்டிக்குள்ள குழந்தைய வச்சு நதியில் வச்சாங்க. எதனால்? ராஜாவுக்கு பயப்படாமல் வாழ்ந்தாங்க. எதனால்? விசுவாசம். விசுவாசத்தினாலே இவர்கள் தன் குழந்தையின் மீது இந்த காரியத்தை நடப்பித்தார்கள். அந்த விசுவாசம் எங்கிருந்து வரும்? வேதம் சொன்னது விசுவாசம் வசனத்தினாலே வருகிறது. அப்போ மோசேயினுடைய பெற்றோர்கள் விசுவாசத்தின் மூலமாக தன் குழந்தையை பராமரித்தால் என்றால் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த வார்த்தை? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுக்கப்பட்ட 3 வாக்குத்தத்தங்கள். சந்ததி, அடுத்து தேசம், ஆசீர்வாதங்கள். இந்த 3 வாக்குத்தத்தங்களும் படிப்படியாக அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மோசேயினுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கடத்தப்படுகிறது. அந்த வாக்கு தத்தங்களை இந்த பெற்றோர்கள் முழுமையாய் விசுவாசித்தார்கள். கடவுள் செய்ய வல்லவராக இருக்கிறார். கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த குமாரன் மூலமாய் விடுதலை செய்ய உண்மையுள்ள கடவுள் என்பதை இவர்கள் விசுவாசித்தார்கள். எதை விசுவாசித்தார்கள்? தேவனுடைய தெய்வீக பராமரிப்பை விசுவாசித்தார்கள். கடவுள் ஆளுகிறார் என்பதை விசுவாசித்தார்கள். கடவுள் எல்லா மனிதர்களையும் நிகழ்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி எல்லா படைப்புகள் மீதும் அவர் அதிகாரமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த பெற்றோர்கள் விசுவாசித்தார்கள். சரியா? எபிரேயர்ல வாசிக்கிறோம், ராஜாவுக்கு பயப்படாமல் சொல்லி படிக்கிறோம். இந்த பெற்றோர்கள் ராஜாவுக்கு பயப்படலை. ஏன் பயம் இல்லை? ஏன் இவர்களுக்கு பயம் இல்லை? ஏன் தெரியாம பயம் இல்லை? ராஜாவை காட்டிலும் தேவன் பெரியவர் என்ற விசுவாசம் காணப்பட்டது. எகிப்து பார்வோன் ராஜாவை விட வாக்கு தத்தம் பண்ணின எங்கள் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அவர் பெரியவர். எகிப்தின் ராஜாவின் இருதயத்தை நீர்க்கால்களைப் போல திருப்ப எங்கள் தேவன் பெரியவர் என்ற விசுவாசம் மோசேயினுடைய பெற்றோர்களுக்கு காணப்பட்டது. முழுமையா தேவனுடைய பராமரிப்பை சார்ந்து கொள்கிற வாழ்க்கை, முழுமையாய் கடவுள் ஆளுகிறார் என்ற சத்தியத்திற்கு அடிபணிகிற வாழ்க்கை, முழுமையாய் தேவனுடைய ராஜரிகத்துக்கு முன்பாக முழங்கால் படுகிற வாழ்க்கை, இதான் விசுவாசம் உள்ள வாழ்க்கை. நீதிமொழிகள் 21:1 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ராஜாவின் இருதயம் நீர்க்கால்களைப் போல கர்த்தரின் கையில் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். இந்த உலகில் வாழ்ற அனைத்து ராஜாக்களையும் கடவுள் கட்டுப்படுத்தி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்.
இந்த உலகில் உள்ள அனைத்து சிங்காசனங்களையும் விட தேவன் அமர்ந்திருக்கிற சிங்காசனம் அது மேன்மையானது, அது அதிகாரம் உள்ளது. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பெருமை மிக்க நேபுகாத்நேச்சாரை தரை மட்டும் முழுமையாய் தாழ்த்துகிற தேவனாக இருக்கிறார். அந்நிய ராஜாவாகிய கோரேஸ் ராஜா இருதயத்தை திருப்பி விடுதலை செய்யும்படியாய் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். எகிப்தின் ராஜாவை கடினப்படுத்தும் அவரால் முடியும். எகிப்தின் ராஜா இருதயத்தை தளர செய்யும் அவரால் முடியும். காரணம், தேவன் ஒருவரே சர்வ ஏகாதிபத்தியம் உள்ள சர்வ இறையாண்மையுள்ள கடவுளாக இருக்கிறார். இந்த மோசேயினுடைய பெற்றோர் தேவனுடைய பராமரிப்பை எவ்வாறு விசுவாசித்தார்கள் சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் இந்த எகிப்து ராஜாவை காட்டிலும் அவர் பெரியவர். தேவன் எகிப்து ராஜாவின் சேவகர்கள் மீதும் அவர் ஆளுகை செய்யக்கூடிய கடவுள். இந்த தேவன் எங்களுடைய தேவன் நதியின் மீதும் அவர் ஆளுகை உள்ள தேவன். இந்த தேவன் நாணர் பெட்டியின் மீதும் அவர் அதிகாரம் உள்ள தேவன். இந்த தேவன் பார்வோனுடைய குமாரத்தின் மீதும் அதிகாரம் உள்ள தேவன். இந்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது மாத்திரமல்ல, முழு எகிப்து நாட்டின் மீதும் கடவுள் அதிகாரம் உள்ள தேவன். இந்த தேவனுடைய அனுமதி இல்லாமல் 400 வருஷம் ஜனங்கள் என்ன செஞ்சிருக்க முடியாது, அடிமைத்தனத்திலே வாழ்ந்திருக்க முடியாது. அனைத்தையும் கடவுள் கட்டுப்படுத்தி ஆளுகை செய்து கொண்டிருக்கிற விசுவாசம் இந்த பெற்றோர்களுக்கு காணப்பட்டுச்சு. சரியா? நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அது கடவுள் அனுமதிக்கிறார், கடவுள் ஆளுகை செய்கிறார். அவர் சொல்றார், என் அனுமதி இல்லாமல் உங்க தலையில் உள்ள மூடி கூட கீழே விழாதுன்னு சொல்லி சொல்றார். தேவனுடைய பராமரிப்பு என்றால் என்ன? தேவன் பராமரிக்கிறார் என்ற சத்தியத்தை வேதம் தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. தேவனுடைய பராமரிப்பு என்பது தேவன் தனது மகிமைக்காகவும் தனதுடைய பிள்ளைகளுடைய நன்மைக்காகவும் இந்த முழு படைப்புகளையும் இடைவிடாமல் தொடர்ச்சியாக ஆண்டு கொண்டு நடத்தி கொண்டு பிடித்து கொண்டு ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். அதாவது 6 நாளைக்குள்ளே படைச்ச அனைத்து படைப்புகளையும் கடவுள் இந்த நொடி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக? தனது மகிமைக்காகவும் சபையினுடைய நன்மைக்காகவும். இந்த பெற்றோர்கள் ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படல, பயம் இல்லை. ராஜா அப்படின்னு சொன்னா உயர் அதிகாரம், அந்த ஹையர் அத்தாரிட்டி, மிகப்பெரிய அதிகாரம், எதிர்க்க முடியாத அதிகாரம். இவங்களுக்கு தெரியும், ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியலன்னு சொன்னா என்ன நடக்கும், மரணம் வரும்னு சொல்லி தெரியும். நாம் எதிர்க்க முடியாத அளவிற்கு ராஜா பெரியவர் என்ற அந்த காரியமும் இந்த பெற்றோருக்கு தெரியும். ஆனாங்க படிக்கிறோம், இந்த இவர்கள் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படவே கிடையாது. பிறகு யாருக்கு பயந்தார்கள்? தேவனுக்கு பயந்தார்கள். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுக்கும் உலகத்திற்கும் உபத்திரவத்துக்கும் ஒருபோதும் பயப்பட மாட்டான். இப்படி வாழ்க்கையில் காணப்பட எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏன் பயந்து போறோம்னு சொன்னா தெய்வ பயம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இந்த 1ஆம் நூற்றாண்டு எபிரேய கிறிஸ்தவர்கள் ஏன் சபையை விட்டு நிராகரித்து, சபை கூடுதல் நிராகரித்து கிறிஸ்துவை மறுதலித்து போனாங்கன்னு சொன்னா, இவர்கள் ரோமர்களுக்கு பயந்து போயிட்டாங்க. ரோம அரசனாகிய நீரோமனுக்கு பயந்து போயிட்டாங்க. ஏன் பயந்து போயிட்டாங்கன்னு சொன்னா, இவர்களுக்குள்ளாக தெய்வ பயம் இல்லை. உங்களுக்குள்ளாக இந்த உலகத்தை பற்றிய பயம் நீங்க வேண்டும் என்றால் தேவ பயத்தில் வளருங்கள். தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் எதற்கும் பயப்பட மாட்டான். இந்த உலகத்தை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் தேவனுக்கு முன்பாக மண்டியிடுங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யாருக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படக்கூடாது என்பதை குறித்து பேசுறார். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். யாருக்கு பயப்பட வேண்டாம்? மனுஷனுக்கு பயப்படாதீங்க. மனுஷனால உங்களை கொல்லதான் முடியும், உங்கள் ஆத்துமாவை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. மனுஷனுக்கு பயப்படாதீங்க. ஆனால் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். மனிதனுக்கு பயப்படாதிருங்கள், ஆனால் உங்கள் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள் என்பதை குறித்து இங்க பேசுறார். விசுவாசத்தின் மூலமாக அவர்கள் தேவனுடைய பராமரிப்பை சார்ந்து கொண்டார்கள். அதன் மூலமாக பயப்படாமல் குழந்தையை காப்பாற்றினார்கள்.
இந்த உலகத்தில் மிகப்பெரிய படைப்புகளாகிய நட்சத்திரங்கள் முதல் சிறிய படைப்பாகிய நம்ம தலைமுடி வரைக்கும் கடவுள் ஆளுகை செய்கிறார், வழிநடத்தி கொண்டு போகிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. கடவுளுடைய பார்வையில நோவாவுடைய பேழையும் ஒண்ணுதான், மோசே வைக்கப்பட்ட நாணர் பெட்டியும் ஒண்ணுதான். நோவா பேழையின் மீது இருந்த அதே தேவனுடைய ஆளுகை தான் மோசே வைக்கப்பட்ட சின்ன நாணற்பட்டியின் மீது காணப்பட்டது. இந்த ரெண்டையும் கடவுள் ஒருவரை கட்டுப்படுத்துகிறார், வழிநடத்துகிறார், கடவுள் ஆளுகை செய்கிறார். ரோமர் 8:28 சொல்கிறது, அன்றியுமோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 11:36 சொல்கிறது, சகலமும் அவராலும் அவர் மூலமாகியும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. உடைய வாழ்வில் இதை விசுவாசிக்கிறீங்களா? நமது வாழ்வில் எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் ஆளுகை செய்கிறார், பராமரிக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடைபெறாது என்பதை விசுவாசிக்கிறீங்களா? அது உபத்திரவமாக இருந்தாலும் சரி, பாடுகளாக இருந்தாலும் சரி, வியாதிகளாக இருந்தாலும் சரி, இழப்புகளாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சம்பாத்தியமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, சம்பாத்திய இழப்பு இருந்தாலும் சரி, வறுமையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கடவுள் உடைய மகிமைக்காக அனுமதிக்கிறார். இந்த விசுவாசம் 1ஆம் நூற்றாண்டு எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு இல்லாமல் சென்று விட்டது. அவர்கள் தேவனுடைய பராமரிப்பை மறந்து விட்டார்கள். தேவன் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை அவர் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், நித்தியம் வரைக்கும் தமது வல்லமையுள்ள ஞானத்தினாலே தேவனுடைய சன்னிதானத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறார். முடிவு பரியந்தமும் நம்மை அவர் பராமரித்து வழிநடத்துகிறார். இந்த உலகத்தின் துன்மார்க்கர்கள், இந்த உலகத்தின் ராஜாக்கள், எதிரிகள் திருச்சபையை அழிக்க முயற்சித்தாலும், பாதாளத்தின் வாசல்களாக சபையை அழிக்க முயற்சித்தாலும், பார்வோன் ராஜாவை போல தேவன் தன் சபையை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், கட்டி கொண்டே வருகிறார். தேவனுடைய கரத்திலிருந்து சபையினுடைய ஒரு கல்லை கூட அவங்கள் பிடுங்க முடியாது. தேவனுடைய கரத்திலிருந்து ஒரு ஆட்டை கூட அவங்களால் பிடுங்க முடியாது. கடவுள் தமது சபையை அவர் ஆளுகை செய்கிறார், தமது மக்களை அவர் பராமரிக்கிறார். 2வது காரியம் 24ஆம் வசனம், 25ஆம் வசனம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. இப்ப பார்வோனுடைய குமாரத்தி என்ன செய்யறான்னு சொன்னா, மோசையை தத்தெடுத்து தன்னுடைய அரண்மனையில அவனுடைய தாயின் கீழாக வச்சு வளர்க்கிறான். இப்ப மோசே பெரியவனாரான். மோசே பெரியவனாக யாருடைய வளர்ப்புல வளர்க்கப்படுறான்னு சொன்னா, தன் சொந்த தாயுடைய வளர்ப்புல வளர்க்கப்படுறான். இப்ப தன் சொந்த தாய் மோசையை வளர்க்கும் பொழுது தேவனுடைய வசனத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பான். பார் மோசே, நாம் எகிப்தில் அடிமையாக இருக்கிறோம். தேவன் சொல்லியிருக்கிறார், விடுதலை செய்ய சொல்லியிருக்கிறார், ஓம் மூலமா விடுதலை பண்ண சொல்லியிருக்கிறார். எனவே எகிப்து நம்முடைய நாடு அல்ல, இஸ்ரவேல் மக்கள் தான் நம்முடைய மக்கள். அவர்களை நீ விடுதலை செய்ய வேண்டும். இது கடவுளுடைய வாக்கு தத்தம் என்பதை சிறு வயது முதலே மோசையினுடைய தாய் சொல்லிக் கொடுத்து கொண்டு வளர்த்திருப்பார். மோசே அதை விசுவாசிக்கிறான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை தன் தாயின் மூலமா பெற்றுக்கொண்ட கடவுளுடைய வார்த்தையை மோசே விசுவாசிக்கிறான். நிச்சயமாக கடவுள் ஒரு நாள் நமது மக்களை இங்கிருந்து விடுதலை செய்ய போகிறார், கானானுக்கு நேராக கூட்டிக் கொண்டு போறார் என்பதை மோசே விசுவாசிச்சான். இப்ப மோசே பெரியவன் ஆயிட்டான். பெரியவனாய் நடக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, யாத்திராக புஸ்தகத்தை வாசிக்கும் போது அங்க எகிப்தியனுக்கும் இஸ்ரவேல் மனிதனுக்கும் சண்டை வருது. மோசே என்ன பண்றான்னு சொன்னா, அங்க போய் தன் சகோதரனாகிய இஸ்ரவேல் வாலிபன் அடிக்கப்படுவதை பார்த்து எகிப்தியனை கொன்று மனநிலையை பயத்து போடுறான். அதற்கு பிறகு இஸ்ரவேலுக்கும் சண்டை வருது. அங்க போய் மோசே நியாயம் தீர்க்கும் போது அவங்க கேட்குறாங்க, எங்கள் மீது உன்னை நியாயாதிபதியாக வைத்தவன் யான்னு சொல்லி கேட்கும்போது விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி பயந்துகிட்டு எகிப்தை விட்டு ஓடி போயிடுறான். 40 வருஷம் வனாந்தரத்துல ஆடு மேய்க்கிறான். அதற்கு பிறகு தேவன் முச்சடியில் தரிசனம் மாறார், மீண்டும் எகிப்திற்கு வரான். தைரியமாய் பார்வோன் கிட்ட போய் தேவன் சொன்னார் விடுதலை செய்யும் சொல்லி சொல்றான். ஆனா செய்யல. 10 வாதைகளுக்கு பிறகு விடுதலை செய்து கூட்டி கொண்டு வரான். அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்துல மோசையின் தலைமையில் 20 லட்சம் ஜனங்களை தேவன் வழி நடத்தி கொண்டே போறார். இப்ப மோசே வளர வளர என்ன நடக்குதுன்னு சொன்னா,
கடவுளுடைய வாக்குத்தத்தம் வளருகிறது, கடவுளுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறப் போகிறது என்று அர்த்தம். மோசே வளரும்போது செஞ்ச விஷயம், பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுக்கிறான். அனித்தியமான பாவத்தின் சந்தோஷங்களை அவன் வெறுக்கிறான். எகிப்தின் பொக்கிஷத்தை நிராகரிக்கிறான். 3 விஷயம். பதவி, எகிப்தில் மிகப்பெரிய பதவி என்ன பதவி? பார்வோனுடைய இளவரசன் என்ற பதவி. அடுத்து ராஜா மோசே தான். யூதர் சொல்றாரு, பார்வோனுடைய குமாரத்திக்கு வேறொரு பசங்களாம் கிடையாது, மோசே தான் முறைப்படி பார்த்தோன்னு சொன்னா அடுத்த வாரிசுன்னு சொல்லி அர்த்தம். இப்ப பார்வோனுக்கு பிறகு யார் தான் ஆளுகை செய்யணும்? எகிப்து. மோசே ஆளுகை செய்கிற அளவிற்கு அவனுக்கு பதவி காணப்பட்டது. எகிப்து அரண்மனையினுடைய இளவரசன் என்ற பட்டம் மோசே காணப்பட்டது. ஆனால் மோசே என்ன செய்யறான்? அந்த பட்டத்தை முழுமையாக வெறுக்கிறான். இந்த பட்டத்தை முழுமையாக வெறுக்கிறான். ஏன் வெறுக்கிறான்? நான் பார்வோனுடைய குமாரத்தியாய் இருப்பதை காட்டிலும் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதே மேன்மையான காரியம் என்பதை மோசே விசுவாசிக்கிறான். நல்லா சிந்திக்கும் பொழுது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது ஸ்தேவான் சொல்றார், மோசே எகிப்தில் வளர்க்கப்படும் பொழுது எப்படி வளர்க்கப்படுறான் தெரியுமா? 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். எகிப்தில் மோசே வளர்க்கப்படும் பொழுது, ஒரு இளவரசனாக வளர்க்கப்படும் பொழுது சகல கல்வி கற்றுக் கொடுக்கப்படுது, சகல திறமைகளும் சாஸ்திரங்களும் கற்றுக் கொடுக்கப்படுது. என்ன கற்றுக் கொடுத்துருப்பாங்க எகிப்தியர் மோசே கிட்ட? நாம் இஸ்ரவேல் மக்களை எவ்வாறு அழிப்பது என்பதை குறித்து மோசேக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. மோசேக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட சொல்லி பாருங்க. எகிப்தினுடைய அனைத்து சாஸ்திரங்களும், அனைத்து சடங்குகளும், அனைத்து வழிபாடுகளும் மோசே கற்றுக் கொடுத்தது. எல்லாவற்றிலும் மோசேனுடைய பதவி பெருசு. எல்லாத்தையும் மோசே வெறுக்கிறான். காரணம், தேவனுடைய திட்டம் மட்டுமே, தேவனுடைய மீட்பின் பணி மட்டுமே, தேவனுடைய வாக்குத்தத்தம் மட்டுமே அது முக்கியம் என்பதை மோசே உணர்ந்திருந்தான். இதுதான் விசுவாச வாழ்க்கை. அடுத்து படிக்கிறோம், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை மறுதளித்தான். அரண்மனையில் வாழக்கூடிய மனிதனுக்கு என்னெல்லாம் இருந்திருக்கும்? எல்லாமே அவனுக்கு இருந்திருக்கும். எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சிருப்பான். எல்லா சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் அவனுக்கு இருக்கும். அவன் நினைச்சதை சாப்பிடுவான், நினைச்சதை உடுத்துவான், நினைச்ச இடத்துக்கு போவான், நினைச்சதை அவன் சாதிப்பான். ஏன்னா அவன் அரண்மனையிலே இளவரசராக மோசே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நாங்கள் படிக்கிறோம், அவன் அனித்தியமான பாவ சந்தோஷத்தை முழுமையாக வெறுத்தான். பாவ சந்தோஷம் என்பது பாவம் இன்பத்தை மாத்திரமே கொடுக்குமே ஒழிய மகிழ்ச்சியை ஒருபோதும் கொடுக்காது. அதே போல இங்க சொல்லப்படுது, அந்த பாவ சந்தோஷங்கள், பாவத்தினால் வரக்கூடிய இன்பங்கள் அனித்தியமான, தற்காலிகமானதுதான், அனித்தியமானது கிடையாது. இப்ப சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? முதலாவது சாத்தான் ஒரு நபரை பாவத்தில் விளை செய்வதற்கு என்ன செய்வான்னு சொன்னா, அந்த பாவத்தின் அழகை காண்பிப்பான், அந்த பாவத்தின் இன்பத்தை காண்பிப்பான், அந்த பாவத்தினுடைய எல்லா அனுபவிக்கிற காரியத்தையும் காண்பிப்பான். ஆனா அந்த பாவம் தற்காலிகமானது என்பதை காண்பிக்க மாட்டான். அந்த பாவத்தினுடைய விளைவுகளை காண்பிக்க மாட்டான். அந்த பாவத்தினுடைய கொடூரமான பயங்கரத்தை காண்பிக்க மாட்டான். அந்த பாவம் என்ன செய்யும், அந்த பாவத்தின் மீது கடவுள் எந்த அளவுக்கு கோபமுள்ள கடவுளாக இருக்கிறார் என்பதை காண்பிக்க மாட்டான். வெறுமனே பாவத்தின் இன்பத்தையும் அழகை மட்டுமே அவன் காண்பிப்பான். மோசேக்கு தெரியும், நான் இங்கு அனுபவிக்கிற இந்த சந்தோஷங்கள் தற்காலிகமானது தான், நிரந்தரமானது கிடையாது. ஆனால் நிரந்தரமானது தேவனுடைய மீட்பின் திட்டம். இங்கிருந்து ஜனங்களாகிய நாங்கள் விடுதலையாய் சென்று கானானுக்குள் வாழ்வதே அது நித்தியமானது என்பதை மோசே தெரிந்து கொண்டான். இந்த உலகம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்குன்னு சொன்னால், அந்த உலகம் பாவத்தில் வரக்கூடிய இன்பத்தை அனுபவிக்க தான் ஓடிக்கொண்டிருக்கு. இன்னைக்கு சிறு குழந்தை முதல் முதிர்ந்த மனிதன் வரைக்கும் இன்பத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சின்ன பசங்களுக்கு எது இன்பம் அப்படின்னு சொன்னால், லீவ் விடுவது சின்ன பசங்களுக்கு இன்பம். சனி ஞாயிறு லீவு முடிஞ்சதுன்னு சொன்னால் மீண்டும் அவங்களுக்கு துக்கம் ஆரம்பிச்சிடும். வாலிபர்களுக்கு எது இன்பம்னு சொன்னால், வாலிபர்கள் நன்றாக சுத்தணும்,
அநேக இடங்களுக்கு போகணும், நல்லா குடிக்கணும், போதை வஸ்துக்களை பயன்படுத்தணும், இது அவர்களுக்கு இன்பம். இன்றைய குடும்பங்களுக்கு எது இன்பம்னு சொன்னால் வெளியில் போகணும், சுற்றி பார்க்கணும், நினைச்சதை வாங்கணும், நினைச்சதை பர்ச்சேஸ் பண்ணணும், இது அவர்களுக்கு இன்பம். அதே போல் பிஸ்னஸ் செய்கிறவர்கள் எது இன்பம்னு சொன்னால் நான் பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணும் என்பது அவர்களுக்கு இன்பமான காரியம். சரியா? ஆனால் இவை அனைத்தும் தற்காலிகமானது. இன்பங்களுக்கும் மகிழ்ச்சிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. இன்பம் தற்காலிகமானது, மகிழ்ச்சி நித்தியமானது. மோசேயுடைய விசுவாசம் தற்காலிக இன்பத்தை முழுமையாக வெறுத்தான். மனம் திரும்புதலுடைய ஒரு அடிப்படையான அம்சம் என்னன்னு சொன்னா பாவத்தை வெறுத்தல். நம்முடைய மனம் திரும்புதலில் நம்முடைய பாவத்தை வெறுக்கணும். பாவத்தை வெறுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பாவம்னா என்ன நம்ம அறிந்து கொள்ளணும். அந்த பாவத்தின் மீதான துக்கம் நமக்கு வரணும். அந்த பாவத்தை குறித்து வெட்கப்படணும். அதற்கு பிறகுதான் பாவத்தை வெறுக்க முடியும். ஏன் பாவத்தை வெறுக்கணும்? ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில நாம் நாள்தோறும் பாவம் செய்கிறோம். ஆனால் மனம் திரும்புவதில் அந்த பாவத்தின் மீதான வெறுப்பு மிக அதிகமாக இருக்க வேண்டும். பாவத்தை நீங்கள் மிகவும் வெறுக்கவில்லை என்றால் கிறிஸ்துவை நீங்கள் அதிகமாக நேசிக்க முடியாது. நீங்க இயேசுவை நேசிச்சுட்டு பாவத்தை நேசித்து வாழ முடியாது. நீங்க இயேசுவை நேசிச்சுட்டு உலகத்தை நேசித்து வாழ முடியாது. ஒண்ணு நீங்க பாவத்தை வெறுக்கணும் அல்லது இயேசுவை வெறுக்கணும். ஒண்ணு நீங்க பாவத்தை நேசிக்கணும் அல்லது இயேசுவை நேசிக்கணும். ரெண்டையும் நீங்க நேசிக்க முடியாது. ஒரு விசுவாசி உடைய வாழ்க்கையில பாவத்தின் மீதான வெறுப்பு ஏன் அவசியம்? பாவத்தை நான் ஏன் வெறுக்கணும்? பாவத்தை எப்படி வெறுக்கணும்? உபாகம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உபாகம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், பாவத்தை எப்படி வெறுக்கணும்னு சொல்லி பாருங்க. அவைகளை போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக, அதை சீ என்று வெறுத்து. கடவுள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். பாவத்தை எப்படி வெறுக்கணும் தெரியுமா? 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய், அது சாபத்திற்குள்ளானது. பாவத்தை எப்படி வெறுக்கிறீங்களா? இந்த வாழ்க்கையில் பாவ சோதனை வரும்பொழுது சீன்னு சொல்லி வெறுக்கிறீங்களா? உங்கள் கழுத்தை சுற்றி ஒரு விஷமுள்ள பாம்பு ஊர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அது என்ன செய்வீங்க? விளையாடி கொண்டிருக்க மாட்டீங்க. அது எந்த அளவுக்கு தூக்கி எரிய முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கி எரிந்து போடுவீங்க. உங்க தட்டில் சாப்பாட்டுக்கு பதிலாக ஒரு அசிங்கமான ஒரு காரியம் இருக்கும்போது அதை விரும்புவீங்களா? அதை சீ என்று வெறுப்பீர்கள். நான் பாவத்தை மட்டும் நேசித்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பாவம், அந்த அசிங்கமான காரியத்தை விட, விஷமுள்ள பாம்பை விட பாவம் ரொம்ப அருவருப்பானது. ஒரு விசுவாசியாக நாம் பாவத்தை ஏன் வெறுக்கணும்னு சொன்னால், நாம் செய்கிற பாவம் தேவனோடு உள்ள உறவை இழக்கச் செய்கிறது. நாம் செய்கிற பாவம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. நாம் செய்கிற பாவம் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நம்மை துரத்துகிறது. நாம் செய்கிற பாவம் கிறிஸ்துவின் இருதயத்தை காயப்படுத்துகிறது. நாம் செய்கிற பாவம் வேதத்தை மறக்கும்படி செய்கிறது. நாம் செய்கிற பாவம் ஜெபத்திற்கு தடையாக இருக்கிறது. நாம் செய்கிற பாவம் தேவனுடைய சிக்ஷையை கொண்டு வருகிறபடியினால் பாவத்தை சீ என்று வெறுப்பது நம்முடைய நாள்தோறும் கடமையாக இருக்கிறது. எப்போ பாவத்தை வெறுக்க முடியும் தெரியுமா? எப்பொழுது ஒரு விசுவாசி சிலுவையிலே நிர்வாணமாய் சதைகள் கிழிக்கப்பட்டு பிதாவினால் கைவிடப்பட்டு இரத்தம் சொட்ட சொட்ட தலையிலே முள்முடி அழுத்தப்பட்டவராய், கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டவராய், பல கண்களுக்கு முன்பாக நிந்திக்கப்பட்டவராய், தேவ கோபத்தை சுமந்து கொண்டிருக்கிற அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய பாவம் எவ்வளவு அருவருப்பானது, மோசமானது என்பதை உணர முடியும். பாவத்தை வெறுக்க ஒரே ஒரு வழி மட்டும்தான், சிலுவையை நோக்கி பாருங்க. தமது சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை தப்புவியாத தேவன் உங்களையும் என்னையும் இன்றைக்கு தப்புவித்துக் கொண்டிருப்பதுதான் அது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான காரியம். நோவா காலத்துல ஒருத்தரையும் தப்புவிக்க விடல. சோதம் குமாரா பட்டணத்துல ஒருத்தரையும் தப்புவிக்க விடல. ஆனா இன்னைக்கு உங்களையும் என்னையும் தப்புவிட்டு கொண்டே இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம். இந்த சிலுவையிலே கிறிஸ்து தொங்கிய அந்த சிலுவை காட்சி மட்டும்தான் பாவத்தை வெறுக்க செய்யும்.
நமது பாவம் கிறிஸ்துவை தலையின் மீது அடித்தது. நான் செய்கிற பாவம் கிறிஸ்துவின் மீது முள்முடி சுமத்தப்பட்டது. ஐயோ, நான் செய்கிற இந்த பாவம் கிறிஸ்து நிர்வாணப்படுத்தியது. நான் செய்கிற இந்த பாவம் தான் கிறிஸ்துவின் மீது காரி துப்பப்பட்டது. நான் செய்கிற இந்த பாவம் தான் கிறிஸ்துடைய சதைகள் கிழிக்கப்பட்டுச்சு. நான் செய்கிற இந்த பாவம் தான் கிறிஸ்து எனக்கு பதிலாய் தேவ கோபத்தை ஏற்றுக்கொண்டாரு. நான் செய்கிற இந்த பாவத்தினாலதான் தமது ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய தேவன் கைவிட்டாரு. ஐயோ, அந்த பாவத்தை நான் எப்படி வெறுக்காம இருப்பேன் என்ற அந்த வைராக்கியம் காரியம் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் காணப்படும். பாவத்தை ஒவ்வொரு முறை விரும்பி செய்யும் போது நாம் கிறிஸ்துவுடைய சிலுவையை நிந்திக்கிறோம். கிறிஸ்துவுடைய சிலுவையில் மீண்டும் நாம் அசட்டை செய்கிறோம். சிலுவையை ஆழ்ந்து கவனிக்கிற ஒரு விசுவாசியால் மாத்திரம்தான் இந்த உலகத்தின் அனித்தியமான பாவ இன்பங்களை வெறுத்து தள்ள முடியும். 3வது 26ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். இந்த 3வது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, மோசே எகிப்தில் உள்ள இன்பத்தை, பாவ இன்பத்தை விட தேவனுடைய மக்களாகிய திருச்சபையோடு அனுபவிக்கும் துன்பத்தை மோசே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷத்தை விட கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். விசுவாசத்தினாலே மோசே கிறிஸ்துவை கவனித்து பார்த்தான், கிறிஸ்துவை நோக்கி பார்த்தான். எது மோசேயை அந்த ராஜ அரண்மனையிலே அந்த பதவியை வெறுக்க செய்தது? எது மோசேயை எகிப்தில் உள்ள இன்பங்களை வெறுக்க செய்தது? எது மோசேயை எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை வெறுக்க செய்தது? எகிப்தினுடைய பதவியை காட்டிலும், இன்பங்களை காட்டிலும், பொக்கிஷங்களை காட்டிலும் மேன்மையான ஒரு பொக்கிஷத்தை மோசே நோக்கி பார்த்தான். எகிப்தில் உள்ள ராஜாவை காட்டிலும் மிகப்பெரிய ராஜாவை மோசே நோக்கி பார்த்தான். எகிப்தில் உள்ள இன்பங்களை காட்டிலும் அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கிற நபரை நோக்கி பார்த்தான். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை காட்டிலும் விலையேற பெற்ற பொக்கிஷத்தை நோக்கி பார்த்தான். மோசே இயேசுவை நோக்கி பார்த்தான். எனக்கு இங்கிருந்து அனுபவிக்கிற இந்த இன்பத்தை விட நான் கிறிஸ்துவின் நிமித்தமா அனுபவிக்கிற துன்பம் அது விலையேற பெற்றது என்பதை மோசே விசுவாசித்தான். மோசேக்கு தெரியும், தேவன் கொடுத்திருக்கிற இந்த பணி, இஸ்ரவேல் மக்களை இந்த நாட்டிலிருந்து வழிநடத்தக்கூடிய பணி யாருடைய பணி? கிறிஸ்துவனுடைய பணி, கிறிஸ்துவுடைய மீட்பின் பணி. இது மேசியாவை எதிர்நோக்குகிற பணி என்பதை மோசே விசுவாசித்தான். எல்லா சூழ்நிலையிலும் மோசேயை தைரியம் உள்ளவனாய் வைத்தது எதுன்னு சொன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை மோசே எண்ணி பார்த்தான். இயேசுவை விலையேற பெற்றவராக பார்த்தான். இயேசுவை மேன்மையுள்ளவனாக பார்த்தான். இயேசு ஒருவரே இந்த ஜனங்களுக்கான ஒரே மீட்பின் வழி என்பதை மோசே விசுவாசித்தபடினால்தான் மோசே சொல்றான், என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்குள்ளே தேவன் எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுங்கள் என்ற தீர்க்க தரிசனத்தை மோசே உரைக்கிறார். ஒரு நாள் மேசியா வரப்போறார், அவர் தீர்க்க தரிசியாக வரப்போறார். அவர் மக்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் திறந்து நித்தியமான மீட்பை கொடுக்க போறார் என்பதை மோசே அறிவித்துக் கொண்டே வந்தான். 5 ஆகமங்களும் மோசே இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 46ல சொல்ற இயேசு கிறிஸ்து சொல்றார், மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறார் சொல்லி சொல்றார் இயேசு கிறிஸ்து. லூக்கா 24:44 வாசிக்கும் போது, நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசன மோசேயின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப முழு பழைய ஏற்பாட்டினுடைய 39 புத்தகமும் யாரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவை பற்றி, அவருடைய மீட்பை பற்றி, சபையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. தனக்கு பின்பாக உள்ள அனைத்து பொக்கிஷங்களை பார்க்காமல் முன்பாக வரக்கூடிய மேசியாவை மோசே நோக்கி பார்த்தார். இங்க படிக்கிறோம், கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தை. நல்ல கவனிங்க, அரண்மனையில் வாழுவதை விட்டுட்டு, இன்பத்தை அனுபவிப்பதை விட்டுட்டு, எல்லா பொக்கிஷத்தையும் நிராகரிச்சுட்டு
ஒரு மனிதன் ஒடுக்கப்படுகிற ஜனங்களோடு வந்து நிற்கிறான்னு சொன்னால் அந்த நாட்டு மக்கள் அவனை பார்த்து என்ன பேசுவாங்க? ஏன்னா பைத்தியக்காரனாக இருக்கிறான், இவ்வளோ பதவி பேர் புகழை விட்டுட்டு இந்த நாட்டு மக்களுக்காக உழைக்க போகிறான்னு சொல்கிறான். எவ்வளோ நிந்தனைகளை மோசே சகிச்சிருப்பான். ஆனால் எல்லா நிந்தனைகளின் மத்தியிலும் மோசே ஒரே ஒரு காரியத்தை மட்டுமே நோக்கி பார்த்தான். இந்த நிந்தனைகள் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தனைகள், இது எனக்கு பாக்கியமானது என்பதை நோக்கி பார்த்தான். உடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய துன்பத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய அவமானத்தையும் உபத்திரவங்களை சகித்திருக்கிறீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் அங்கே படிக்கிறோம், 5ஆம் அதிகாரம், நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில், அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். ஒரு மெய்யான கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தனைகளையும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் சகித்துக் கொள்வான். காரணம் அவனுக்கு தெரியும், இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களை பொக்கிஷங்கள் காட்டிலும் கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய நிந்தனைகள் அது அதிக பாக்கியமானது. நித்தியத்திலே கடவுள் ஒரு நாள் அதற்கான பலனை கொடுப்பார் என்பதை அந்த விசுவாசிகள் விசுவாசிப்பார்கள். கிறிஸ்து மட்டும்தான் நமக்கான பொக்கிஷம். கிறிஸ்து நமக்கு விலையேறப்பட்டவர், கிறிஸ்து நமக்கு மேன்மையானவர். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து மோசே கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தனை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அதே போல இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் காணப்பட்டான். எகிப்தில் உள்ள அனைத்து பொக்கிஷங்களை விட்டுவிட்டு வரக்கூடிய பலன் மேல் நோக்கமாய் இருந்தான். என்ன பலன்? ஒரு பலனை மோசே எதிர்நோக்கி காத்திருந்தான். அந்த பலன் தான் கிறிஸ்துவுடைய முதலாம் வருகை, மேசியா வரப்போகிறார் என்ற அந்த பலனை நோக்கி காத்திருந்தான் மோசே. பழைய ஏற்பாட்டில் அனைத்து விசுவாசிகளும் கிறிஸ்துவை முன்னோக்கி பார்த்து கிறிஸ்துவை எதிர்பார்த்து ரட்சிக்கப்பட்டார்கள். அதே போல இங்க பலன் என்ற வார்த்தை நித்திய மகிமையை குறிக்கிறது, நித்திய பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது, நித்திய கானானாகிய நித்திய ஜீவனை குறித்து பேசப்படுகிறது. இப்போ மோசே எதை நோக்கி பார்த்தான்? வரக்கூடிய கிறிஸ்துவையும் வரக்கூடிய நித்திய ஜீவனாகிய வாழ்க்கையும் எதிர்நோக்கி காத்திருந்து தனது உலகத்தின் சம்பந்தப்பட்ட அனைத்து பொக்கிஷங்களையும் பதவிகளையும் வெறுத்தான். விசுவாசத்தை விட்டு வழுகி போனார்கள். காரணம் என்ன? கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய சுவிசேஷத்தின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தனையை சகிக்க கூடாதவர்களாக தேவனுடைய சபையை விட்டு சத்தியத்தை விட்டு வழிவிலகி போனார்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரைக்கும். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனென்றால் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த உலகத்தில் நாம் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் உண்டு. வேதம் சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. 2 தீமோத்தேயு 3:14 வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் நிமித்தமாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார் என்று வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு பாடுகள் உபத்திரம் இருந்தாலும் நித்தியமான வாழ்க்கை கடவுள் நமக்கு வைத்திருக்கிறார். பாவம் இல்லாத வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை, உபத்திரம் இல்லாத வாழ்க்கை. இந்த உலகத்தில் இந்த செல்வங்கள் ஒருபோதும் நம்மை திருப்திப்படுத்தார். பாவ இன்பங்கள் ஒருபோதும் நம்மை திருப்திப்படுத்தார். அவருடைய விளைவுகள் ரொம்ப மோசமானது. நாம் எதிர்நோக்கி காத்திருப்பது கிறிஸ்துவுடைய வருகை, நம்முடைய நித்தியமான வாழ்க்கை, பாவம் இல்லாத வாழ்க்கை, இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு விசுவாசியும் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்றார். அப்படி விசுவாச வாழ்க்கை விதமாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பராமரிப்பை நம்ம சார்ந்து கொள்றோமா?
நம்முடைய வாழ்க்கையில பாவத்தின் இன்பத்தை முழுமையாய் வெறுத்து நாள்தோறும் மனம் திரும்புகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை உயர்வாய் எண்ணி கிறிஸ்துவின் நிமித்தம் எல்லாவற்றையும் சகித்து இயேசுவை மகிமைப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையை வாழ்கிறோமா? அப்படிலாம் சொன்ன மனம் திரும்புங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லை என்றால் அது பாவம். பாவத்தின் மீது தேவன் கோபமாக இருக்கிறார். அந்த தேவ கோபத்தை தப்பிக்க வேண்டும் என்ற ஒரே வழி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சந்ததி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லகேமிலே பிறந்தார். 33 ஆண்டு காலம் வாழ்ந்தார். நியாயப்பிரமாணத்தை முழுமையாய் கடைபிடித்தார். நமக்கு பதிலாய் நீதியை சம்பாதித்தார். துப்பப்பட்டார், அடிக்கப்பட்டார், தலையின் மீது அடிக்கப்பட்டார், கீழே தள்ளப்பட்டார், நிர்வாணப்படுத்தப்பட்டார், சாட்டையாலே சதைகள் கிழிக்கப்பட்டது, சிலுவையின் மீது படுக்க வைக்கப்பட்டார், ஆணிகள் கடாவப்பட்டது, தலையிலே முள்முடி சுமத்தப்பட்டது, ரத்தம் சொட்ட கீழே விழப்பட்டது, ஈட்டியால் குத்தப்பட்டார், தேவ கோபத்தை ஏற்றுக்கொண்டார், தேவனால் கைவிடப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் திருந்தார். அவரை விசுவாசிங்கள். கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பது மாத்திரமே நம்முடைய பரிசுத்தமானதுக்கான ஒரே ஒரு வழி. மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசிங்கள். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.